friend. Abraham lived with the Lord as a friend. என் சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு சொல்லாமல் செய்வேனா? இது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு அவர் உங்க மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு? நீங்களே தைரியமா சொல்லலாம். உண்மையாவே தைரியம் இருந்துச்சுன்னா தாராளமா சொல்லலாம். நிறைய பேருக்கு சில பேர் கேட்குறாங்க, ஏன் இப்படி கலோக்கலாக பேசுகிற, மற்ற பாஸ்டருங்க மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக பேச பண்ணால் புரியாதுங்க. நீங்கள் யாராவது ரொம்ப இது மாதிரி டெக்கரேட்டிவாக பேசுகிறாங்க பிரசங்கத்தை கேளுங்க, உங்களுக்கும் புரியாது, அவனுக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. நீங்களும் வீட்டுக்கு போய் அல்லேலூயா சொல்லிட்டு உட்காந்து புரிகிற மாதிரி நம்ம பேசுகிற தமிழில் எடுத்து சொல்கிறேன். புரியுதா? வேணா வர கமெண்ட்ஸு டெபோட்டை கேளுங்க. ஒரு ஆள் சில பேர் இது மாதிரி மோசமாக எழுதுகிறாங்க. என்னை பார்த்தாலே பயமாக இருக்கான் அப்படின்னா உள்ள வேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு எழுதிக்கிறான் ஒருத்தன். பரவாயில்ல, அவ்வளோ பயம் தானே இப்போ டிவி இதில் பார்த்துட்டு எப்படி பயப்படுறதுக்கு. ஆனால் நிறைய கமெண்ட்ஸு. ஆனால் என்ன நிரப்புறது ஆவியானவர், எனக்கு அது தெரியும். இப்ப படிங்கம்மா. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இன்னைக்கு அந்த ஜீவன் நமக்குள்ள வாசம் செய்து அது நம்ம கிட்ட இருந்து வெளியே பண்ணணும். மற்ற மக்கள் கிட்ட போகும்போது அது வெளியே வரணும். அந்த ஜீவன், இயேசு என்ற ஜீவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அந்த ஜீவன் நம்ம மூலமா வெளியே வரணும். அடுத்து பார்க்கும்போது என்ன செய்யணும்? இவன் நம்ம பேரை மாட்டிக்கிட்டு நம்ம இதை தூக்கிட்டு பேனர் தூக்கிட்டு போகிறதில்ல, ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களை பார்த்த உடனே அவன் இவன் வித்தியாசமானவன் அப்படின்னு சொன்னான். ஸோ பாருங்க, வெளிப்பட்டது பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன் அதுன்னு சொல்கிறோம் மனுஷன்? அப்போதான் நம்மளுக்கு புரியும். ஜீவன்னான்னு சொன்னால் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஜீவனா லைஃப். ரெண்டாவது, நாட் ஒன்லி ஹீஸ் லைஃப், ஹீஸ் லைட், த வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட், வெரி இமேஜ் ஆஃப் காட். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. பார்த்தீங்களா, இதுதான் உங்க மிஷன் ஒர்க். நீங்களும் எங்களுடன் ஐக்கியம். நீங்க போய் கிறிஸ்தவனான கல்லவாரி அடிப்பான். உங்க வேலை என்ன? ஏசுநாதரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். பேலன்ஸ் அவருக்கு அனுப்பிச்சுக்காரு. ஒரு ஜூ இருக்கிறான், சோவியேட்டுன்னு ஒரு சேனல் வருது. அவங்ககிட்ட போயிட்டு ஏசுநாதரை பற்றி எப்படி பேசணும்னு ஒரு ஜூ கிட்ட சொல்ல கற்றுக்கோங்க. அதை பார்த்தா நம்ம ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவனுங்க சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப இன்டலெக்சுவலாக ஆராய்ச்சி பண்ணுவான். ஜூஸ் அது படிக்கும்போது அவன் தனாக்குன்றான். தனக்குனா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், அதுலேருந்து எடுத்து சொல்கிறான். புதிய டெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் சொல்லி கம்ப்ளீட்டாக ஹவு ஜீசஸ் மேட்சஸ்ன்னு கொண்டாந்து கொடுக்குறான். அதை டெஸ்ட் பண்ணி கேடு கொடுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஜூஸ் ஏன்னா அவங்க கிருபையின் காலத்தில் இருக்கனால அவங்களுக்கு கிடையாது வசனம். ஆனால் நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க, உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பைபிள் வாங்கிக்கிறாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே இஸ்ரேலில் போய் மீட்டிங் போட முடியாது. மீட்டிங் போனால் உங்களுக்கு ரொம்ப செலவாகும். சரி, இப்போ பாருங்கள், நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஜீசஸ் பீ near to me. புரியுதா ஏன் இந்த பாட்டை போட வச்சேன்னு? எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஐக்கியம்னா என்னது? இன்டிமேசி, க்ளோஸ்னஸ்.
இப்போ இந்த பையன் தூங்குறான், இது இவங்க அம்மா. அவங்க அம்மா தான் பார்த்துக்கணும், வேறு வழி கிடையாது. அவள் தூக்கி எடுத்து போட்டு ஏதோ பண்ணுறான். ரெண்டாவது, ஒரு உறவு, இன்டிமேசி. யார்கிட்ட ரொம்ப இன்டிமேசி வரும்? பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இன்டிமேட், ஐ எம் வெரி க்ளோஸ், இல்லாட்டி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு 66 வயசு ஆச்சு, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. கையில் ரொம்ப பணம் வச்சுருக்கேன்னா வருவாங்க, அது மனுஷ இயல்பு. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வச்சா 67 ஆகிடும். சரி, எனக்கு பதில் எனக்கு ஃப்ரெண்டு ஏசுநாதர் இருக்க, அதை வச்சு தள்ளிட்டு போயிடுவேன். எனக்கு சோறு போடுறது அவர் தானே, உங்களுக்கும் அவர் தான் போடுறாரு. அது உங்களுக்கு தெரிய மாட்டேன்டா, தான் ப்ராப்ளம். எல்லாருக்கும் சோறு போடுறது அவர் தான். யோபில் படிச்சிங்கன்னா தெரியும். சரி. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க முடியும். நல்லா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்போம். வயிறு ஃபுல்லாச்சுன்னா சந்தோஷமாக இருப்போம். வயிறு நிரம்பலன்னு சொன்னால் கரமுறன்னுவோம். இந்த பையனுக்கு சோறு போடாமல் 2 நாள் விட்டு பாரு, என்ன செய்கிறான்னு பாரு. அம்மாவாது சும்மாவாதுன்னுவான், போட்டுருவான். அவ்வளோதான், எல்லாருக்கும் அப்படி தான். சந்தோஷம் நிறைவாச்சுன்னா ஏசு நல்லவர், பாட்டு பாடுவோங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்றும் நல்லவர், தாளம் போடுங்கோ. இப்படி தான் போய் ஒரு சேலத்தில் ஒரு வில்லேஜில் இறங்கிட்டேன். எனக்கு கரண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த வில்லேஜஸில் இந்த பசங்களாம் வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க, பேச முடியல. மைக்கு வேலை செய்யலை. மைக்கு வேலை செய்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருந்துச்சு, அங்கே பூசாரி அந்த ஆளை பிடிச்சி ஒரு 100 ரூபா கொடுத்தோடனே அந்த ஆள் க்ளீனாக வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டான். எங்கேருந்து வசனம் போச்சு? அங்கேருந்து ஏசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அங்கே 2 மிரக்கல் நடந்தோடனே அத்தனை பேரும் வந்துட்டாங்க. அவர் 100 ரூபாயோட போயிட்டார். அவசியமான இதையும் செய்வோம், சரியா? அடுத்தது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இல்லை. இது நல்லா பிடிச்சுக்கோங்க. தென் தேவனுடைய வார்த்தை, அவர் பேர் வார்த்தை. இந்த இடத்துல அடுத்தது ஒளி. அதாவது ஒரு சின்ன அயோட்டா ஆஃப் டார்க்னஸ் இஸ் நாட் தேர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஜீசஸ். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அங்கே உட்காந்து என்ன சொல்லியிருக்கிறாரு பா? கொஞ்சம் கூட இருட்டு இல்லை என்கிட்ட. We are always open. Heavenly beings are like that. Light, even darkness வந்து அடிச்சுனா கூட அது ஓடி போயிடும். They are light. நமக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா டார்க்னஸ் உள்ள வந்துடுது. When we look at Jesus, this is how we have to look at Jesus. He is full of light. இன்னைக்கு are we full of light and life? படிங்க. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். என்ன போட்டிருக்கு? அவரோடய ஐக்கியப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று பேர் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் வேலைக்காகாது. ஓகே என்று சொல்லியும் இருளிலே நடந்துட்டீங்கன்னா, இவர் யார் எழுதுறது? இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்க, இயேசுவை பற்றி ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச மனுஷன். He heard the breath of Jesus. He is writing. அவர் லைட்டு, அவர்கிட்ட போயிட்டு நீ டார்க்னஸ் கொண்டு போவாத அப்படின்றாரு. நீ இல்லை நான் சுத்தமாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா போய் சொல்கிற. அந்த லைட்டுக்கு நீ போய் ஒன்றாகு, அப்போ தான் மேலே போக முடியும், இல்லை வேற எங்கேயாவது போயிடுவோம்.
அப்புறம் வழி தவறினேன் பாட்டு பாடிட்டு போக வேண்டியதுதான். சரியா? சத்தியம் நமக்குள்ள அந்த பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அவர் ஒளியில் நடந்தது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கோம். படிங்கம்மா. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதை விசுவாசிங்க முதல்ல. There is no other medicine to wash away your sins other than the blood of Jesus and word and the Holy Spirit. He cleans them all. சரி, ஃபஸ்ட்டு ரத்தம் போனோம். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. சரி, இது கர்த்தர் சொல்லியிருக்கார். நம்ம அறிக்கையிட்டா நம்மளுக்கு எல்லாமே இருக்கணும். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். ரெண்டாம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இதெல்லாம் நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ண வேண்டிய வசனங்கள். ஒரு சகோதரன் இருக்கிறான், அவனை பார்த்தா எனக்கு கடுப்பு வருது, பகைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சைன் என்னது? நம்ம இருளில் இருக்கணும்னு அர்த்தம். We have to tolerate, not only tolerate, when a person is doing a wrongful thing, அன்பால கொண்டு வரணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. அவங்ககிட்ட இடறதுக்கு சான்ஸே கிடையாது. அவன் எங்கேயும் போய் வயசானவன, நம்மளுக்கு வயசாச்சுல, வயசான போது நான் டு கீப் மை செல்ஃப் ஃபிட் எவ்ரி டே ஐ வாக் 5 kilometers. வீட்டிலே நடப்பேன், நடந்துக்கிட்டே இருப்பேன், டு கீப் மை செல்ஃப் ஃபிட். இல்லாட்டி என்ன ஆகும், இங்கேருந்து இப்படி நிற்கிறேன், அப்படியே சாஞ்சிடுவேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்காக நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குல்ல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல. தடுமாறும். இப்படி தடுமாறினா எப்படி இருக்கும்? தண்ணி அடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். இந்த தண்ணி அடிச்சுட்டா சும்மா இருப்பானா? எல்லாத்தையும் கூப்பிடுவான், என்ன பாருன்னு கூப்பிடுவான். சும்மா இருக்க மாட்டான். இதாக சேட்டை பண்ணி கடைசியில் போலீஸ்காரன் கூட தொட மாட்டாங்க அவனுங்க. ஏன்னா அடிச்சு செத்து போயிடுவானுங்க. அப்புறம் போலீஸ் வேறு மாதிரி அவங்க மேலே கேஸ் போட்டுருவாங்கல்ல. அதனால தான் வா தம்பி, வா 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 போய் கொஞ்ச நேரம் உட்காரு, போதையெல்லாம் இறங்கின பிறகு ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிடு அப்படின்னு போலீஸ் சொல்லிடுவாங்க. இல்லாட்டி அது ப்ரிட்டன்ஸை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியும். போலீஸ்காரங்க 2 அறை விடுவாங்க. அறை விட்டால் தெளிஞ்சிடும் உனக்கு. அந்த மாதிரி தான் பாவம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி தான் இருக்கிறோம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். ராத்திரியே போயிட்டு இருக்கோம், பகலே வேணான்றோம். இரவும் பகலும் சேர்ந்து ஒரு நாள் ஆச்சு. ஒரு நாளில் இருக்க மாட்டோம், ராத்திரியே நடந்து போவோம். அப்படின்னா சூரிய வெளிச்சம், அது சூரிய வெளிச்சம் படாத சில நாடுகள் உண்டு. அதனால் நீங்கள் யோசனை பண்ணுங்க, பகலும் வேணும். பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? இயேசுநாதர் சொல்றாரு. சரி, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால், குருடாக்கிடுச்சு. தான் யாருன்னு தெரியாது. இயேசுநாதர் முன்னால் வந்த கூட தெரியாது, முடிப்பான். அப்ப பாவமாகிய இருள் நம்ம கண்களை அடைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. கர்த்தரை விட்டு தூரமாக போயிடாச்சு. டெய்லி வருவோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், நியூ இயர் கொண்டாடுவோம்,
குட் ஃப்ரைடே கொண்டாடுவோம், ஈஸ்டர் கொண்டாடுவோம். ஆனால் நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கும் இங்கே கவர்மெண்ட் கெசட்டில் நான் கிறிஸ்டியன்னு இவா அது இதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். ஆனால் அவர் சொல்லணும்ல நம்மளை. அவர் என்ன சொல்கிறாரு, பா ஆளுகிட்ட இருளே இல்லைப்பா, நல்ல பையன், நல்ல பிள்ளை. சரி. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இது 3 கேரக்டர்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவம் மன்னிக்க ஜென்ரலைஸ்டா பிள்ளைகள், எல்லாமே பிள்ளைகள் தான் இது. அப்புறம் பிதாக்களே, பிதாக்கள் யாரு? மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ். இல்லை, மெச்சூர்ட் கிறிஸ்டியன்ஸ்னால் எல்லாத்தையும் தாங்க ரெடியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிற, பிதாக்களுக்கு தான் தெரியுது. நீங்கள் எத்தனை பேரும் பிதாக்களாக மாறணும், அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். கிரிக்கெட்டிங் டெர்மினாலஜியில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, MS தோனியை கேட்டால் அவர் என்ன சொல்வார், ப்ராசஸ் அப்படின்வார். ஒரு பேட்ஸ்மேனுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது ஒரு ப்ராசஸ், இந்த மேட்ச் ஒன் டே மேட்ச் விளையாடும்போது ஒரு ப்ராசஸ், எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ். திங்கிங் ப்ராசஸ், ஆக்டிங் ப்ராசஸ், அதில் ப்ராசஸ். எவ்வளோ டெக்னாலஜி உள்ளே கொண்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா. இது புக்கே எழுதியிருக்காங்களாம் இந்த ப்ராசஸ்ன்னு. ஆனால் உண்மையாக நடக்கிற ப்ராசஸ் இங்கே நம்மளுக்கு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு பிதாக்கள்கிட்ட வரும். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லார்ட் காட், அவரை புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த பாட்டு, ஜீசஸ் பி நியர் டு மீ. ஓகே, அடுத்தது. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ நீங்கள்லாம் வாலிபர்கள். எத்தனை பேர் வாலிபர்கள் இதில் சொல்லுங்க, கை தூக்குறாங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக வாலிபர்களா இல்லாட்டி சரீர பிரகாரமான வாலிபர்? பரவாயில்ல, சரீர பிரகாரம் வாலிபர்கள்லாம் கை தூக்குங்க, தூக்கலாம், தூக்குறதுல தப்பு இல்லை. இப்போ இது ஆவிக்குரிய பிரகாரமாக வாலிபர்னா பலவான்கள். எப்படி போட்டு பிசாசு வந்து துவம்சம் பண்ணிடணும், பண்ண முடியுமா? இந்த பலவான்கள். சரி, பலவானை நீங்கள் ஜெயித்தனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்தது 3வது ஸ்டேஜ் இருக்குது. பிள்ளைகளே, வாயிலிருந்து ஒரு கொசு போனா கூட தெரியாது அவனுக்கு. அந்த லெவலில் வேற எங்கேயோ போயிட்டாங்க. நான் சொன்னால் அவங்க அம்மா தான் விஷனப்படுவா. நாங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தூங்கும்போது குச்சி விட்டுடுவோம். இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். பண்ணும்போது அப்புறம் கரன் கத்திட்டு எந்திரிப்போம்ல, இது பண்ணியிருக்கேன் நான். இங்கே வந்து நிற்கிறதுக்கு முன்னாலே எல்லாமே பண்ணிட்டு தான் வந்தது. நல்லதுதான் நினைக்காதீங்க, இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நினைக்காதீங்க, தெரியும். சரியா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு பொல்லாங்கனை நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாவை அறிந்திருக்கிறீங்க. வாலிபர்னா பிதாவை அறிந்திருக்கணும். எத்தனை பேருக்கு பிதாவாகிய தேவனை பற்றி தெரியும்? அவர் யாரு, அவர் என்ன பண்றாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு என்கிட்ட இருந்து. நானா என்னை அவரை குறித்து, அவர் என்ன சொல்றாரு, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இதுதான் பாடம், நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த உலகத்தில். இதை விட்டுட்டு பிசிக்ஸு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். மேத்தமேட்டிக்ஸு
எனக்கு அது சுட்டு போட்டாலும் வரலங்க. அது என்னமோ தெரியல. அல்ஜிப்ரா ஜாமெட்ரின்னு சொன்னாங்க. ஐயோ சாமி, அது என்ன பண்ணாலும் சில பேர் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, A+B² எதுக்கு சொல்கிறானுங்கடா இவனுங்க. டார்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ட்ரிக்னாமெட்ரியா, கால்குலஸா, அப்புறம் எதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அடா பாவி, கொஞ்சம் நம்ம உருப்படவே கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டாங்களான்னு. அந்த காலத்தில் அப்படி தான் நினச்சாங்க. நம்ம உருப்படக்கூடாதுன்ற நினச்சிட்டாங்களா. நான் சொல்லிட்டேன், எனக்கு புரியலைங்க எனக்கு மேத்ஸு. எங்கள் அப்பா அம்மா நேராக போனேன். எங்கள் அப்பா அம்மாட்ட, என்னை விட்டுடுங்கம்மா ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, இது புரிய மாட்டேங்குது. பி ஃப்ராங்க், தப்பிச்சுக்கிறதுக்கு காரணம் அதான். அதனால் மேத்ஸ் இல்லாத குரூப்பாக பாட்டு ஏற்றுக்கிட்டேன். அதை போட்டுக்கிட்டு A+B ஒன்று. ஆனால் பைபிள் படிக்கும்போது அதோட டீப்பாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. அதான் சொல்லி கொடுக்குறேன். இதுதான் நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் என்னென்னா இயேசுவை பற்றி கற்றுக்கணும். இல்லைன்னா நம்ம பண்ணுறதே வேஸ்ட். அப்போ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு ஏன் அந்த சாங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், ஏன் இயேசு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். அப்போ தான் வாழ்க்கையை நகர்த்த முடியும். நம்மளால் நகர்த்தி முன்னுக்கு போக முடியும், மேன்மை பாராட்ட முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக லிவ் பண்ண முடியும். அந்த ஒளி நம்மக்கிட்ட வரவும், வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கவும் நம்மளால் செய்ய முடியும்.